தோசையில் ஒரு 20 வகையான தோசைங்க இருக்குங்க டோட்டலாகவே. ஆமாம், பிளைன் தோசை, பொடி தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, நெய்ப்பொடி தோசை, ஆனியன் ஊத்தாப்பம், பிளைன் ஊத்தாப்பம், ஆனியன் ரவா, பிளைன் ரவா, சம்பார் ரவை, கிச்சடி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாமே நல்லா தான் இருக்கும். இங்கே நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம எது சாப்பிட்டாலும் சரி நல்லா டைஜஷன் ஆகும். எந்த ஒரு கலப்படம் கிடையாது. இங்கே நான் ரொம்ப வருஷமாக இங்கே சாப்பிட்றேன். டேஸ்ட் எல்லாம் மாறாது. டேஸ்ட் எப்பவும் போல் அதே மாதிரி தான் இருக்கும். மாஸ்டர் மாறினாலும் அதே டேஸ்ட் தான் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கு. நான் இப்போ 2 டேஸாக தான் சாப்பிட்றேன். நல்லாயிருக்கு. ரொம்ப வருஷமாக இங்கே சாப்பிட்டுருக்கேன். சின்ன வயசுல இங்கே சாப்பிட்றேன். பயங்கரமாக இருக்கும். காலையில் வந்தால் தோசை இருக்கும், நைட்டு பரோட்டா, எல்லாமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சாம்பார் தான் அல்டிமேட்டு. சாம்பார் அவங்க கொடுக்குற சட்னி சூப்பராக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களோட வி லவ் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்? மந்தவெளி தான் வந்திருக்கோம். மந்தவெளியில் வந்து எந்த கடை வந்து ரிவ்யூ பண்ண வந்துருக்கோம்? மயிலை கபாலீஸ்வர் மெஸ் தான் வந்து ரிவ்யூ பண்ண வந்துருக்கோம். இங்கே வந்து என்ன சொல்லலாம், ஏர்லி மார்னிங் டிஃபன் தாங்க ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குன்னா இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி. இங்கே ஸ்பெஷலே வந்து அந்த சாம்பாரும் சட்னி தாங்க. சட்னி வந்து கெட்டியாக கொடுப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை விட வந்து அந்த சாம்பார் வந்து அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, அந்த சாம்பார் சட்னி எப்படி வைக்கிறாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். கடை பேருண்ணா? மேலே கபாலீஸ்வர் மெஸ்ஸுங்க. ஓகே. கடை லொகேஷன் கரெக்டாக எங்கே இருக்கு? மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வருது. ஓகே. உங்கள் பேருண்ணா? என் நேம் ஜெயபிரகாஷ். எவ்வளோ வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கு. 10 இயர்ஸா? உங்ககிட்ட அந்த கார சட்னி எல்லாமே, கெட்டி சட்னி, சாம்பார் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? அது 10 வருஷமா மாறவே இல்லையாமா அந்த டேஸ்ட்? அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. எந்த சேஞ்சஸ் கிடையாது. மாஸ்டர் மாறினாலும் அது சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். ஃபார்முலா கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். முடியாது. ஓகே. மாஸ்டர் அதை தான் சொல்கிறாரு. நாங்கள் வந்து எங்கள் ஸ்டைலில் வந்து பண்ண விட மாட்டாங்க. இங்கே ஹோட்டலில் என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து புது மாஸ்டர் தான் லீவ் போட்டு வந்தா கூட, ஆல்டர்னேட்டிவ் பண்ணா கூட எங்கள் ஸ்டைல் அவங்ககிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செய்யணும் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஓகே. நைட் என்னென்ன இருக்குது நம்மகிட்ட? நைட்டு வந்துங்க இட்லி, சம்பா ரவை, கிச்சடி, சப்பாத்தி, பரோட்டா, தோசையில் ஒரு 20 வகையான தோசைங்க இருக்குங்க டோட்டலாகவே. அப்பா என்னன்னா சொல்றீங்க? ஆமாங்க. பிளைன் தோசை, பொடி தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, நெய்ப்பொடி தோசை, ஆனியன் ஊத்தாப்பம், பிளைன் ஊத்தாப்பம், ஆனியன் ரவா, பிளைன் ரவா, கார்லிக் தோசை. அப்பா. அப்புறம் ரவால வந்து 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. மாதிரி மொத்தம் டோட்டலாக ஒரு 20 வெரைட்டிஸ் வருங்க டோட்டலாகவே. அது ஓகேண்ணா. அந்த சட்னியும் சாம்பார் எப்படி வைக்கிறீங்க காட்டுறீங்களா? நீங்க மாஸ்டர் நீங்க போய் கிச்சன்ல பாருங்க, வீடியோ எடுங்க, வியூவர்ஸ் காமிங்க எப்படி நாங்கள் செய்யறோம் போறோம்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கும் அது. கண்டிப்பா வாங்க பார்க்கலாமா? வாங்க. அண்ணா இப்போ என்ன பண்ண போறீங்க? கார சட்னி. கார சட்னியாண்ணா? ஓகே. இப்போ என்ன போட்டிருக்கீங்க? கடலப்பருப்பு, உளுந்து, புளி. வேற ட்ரை ஆகணும், அது போட வேண்டாம். நல்லா வறுத்துருவீங்க? ஆமா. இப்போ என்னன்னா பூண்டு போடுறீங்களா? பூண்டு. சரி வெங்காயம். சரி வெங்காயம். இப்போ எவ்வளோ கிலோ சட்னி பண்றீங்க? அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம இஷ்டம் தான். எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். வேணா கம்மி பண்ணிலாம் வேணா போட்டுக்கலாம். தக்காளியாண்ணா? ஆ. இப்போ எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவீங்க ரைட்டா? நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் வரும். நல்லா வராது. இப்போ என்னென்ன போட்டுறீங்க? காஞ்ச மிளகா. அவ்வளோதான். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ போட்ட ஐட்டம் மட்டும் தான், வேற எதுவுமே மிஸ்ஸிங் கிடையாது. அண்ணா இப்போ என்ன பண்றீங்க? சாம்பார். சாம்பார். சாம்பார் மசாலா ரெடி பண்ண போறோம். சாம்பார் மசாலா ரெடி பண்ண போறீங்க. ஓகேண்ணா. என்னதுண்ணா? வெந்தயம். வெந்தயம், உளுந்து, சோந்து, கடுகு. கடுகு. கொஞ்ச நேரம் பொரிய பார்த்து வெங்காயம். நல்லா பொரிய விடுவீங்களாண்ணா? நல்லா இது கலர் மாறணும். சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்குறது இது? சாம்பார் டேஸ்ட் கொடுத்தது என்ன? மசாலா தான். மசாலா தான். நீங்க எப்படி அரைச்சு போடுவீங்களா இல்ல வீட்டு மசாலா அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி தான் போடுறது? இந்த இருக்கு. ஓகே. இது என்னது? சாம்பார் மசாலா. சாம்பார் மசாலா இதான் போடுறது. இதான் போடுறது. நீங்க தான் அரைச்சு வச்சிருக்கீங்க? இது நாங்களே வர்றது. ஓகே ஓகே. அதுல என்னென்ன போட்டு அரைப்பீங்க? அதுல வந்து காஞ்ச மிளகா,
கடலைப்பருப்பு உளுந்து மிளகு சீரகம் வெந்தயம் ம். எல்லாம் போட்டு ட்ரையை வறுத்து அண்டால வச்சுக்கிது. அங்கே இருக்குது அண்டால வேணா எடுத்துக்குது. ம். எல்லாமே ட்ரை பண்ணி வறுத்து வச்சுட்டு தேவையானப்ப கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கும். அரைச்சிக்கிறது. ஆமாம், தேவையானப்ப கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்குது. ஓகே ஓகே. இப்போ சீரகமான போடுறீங்க, ஆமாம், சீரகம் வெங்காயம், இது எப்படி வதக்கி அரைச்சிருவீங்களோ இல்லையா? வதக்கி அப்படியே சாம்பாரில் போடுறோம். வதக்கி அப்படியே சாம்பாரில் போட்டுருவீங்க. இவ்வளோ ஏற்றுவோம் அப்படியே. இப்போ பாருங்க, நீங்கள் பார்த்துட்டே எப்படி ஏறுதுன்னு மட்டும். வேற லெவலில் பண்ணுறீங்களே. ஆமாம் சார், இதெல்லாம் அண்டால போட்டால் வேலையாகாது. ம் இந்த கடையெல்லாம் ஃப்ரை ஆனால் அப்படியே ஏற்றுவோம். ம். அப்புறமா சாப்பிட்டு பார்த்துக்கங்க எப்படி இருக்குது. கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய். ஓகே. கொடியார் நறுக்கிட்டீங்க ரைட்டா? அது அப்போ அப்படி தானே இருக்கும். அப்போ வேகும். ம் அப்போ தான் சாம்பாரில் இருக்குது தெரியும். ம். நீட்டாக போட்டால் பார்சல் கட்ட முடியாது, கவரில் கட்ட முடியாது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இதெல்லாம் அப்படியே மொண்டு கட்டிடலாம். நல்ல ட்ரை. இது லைட்டாக குழந்து அப்படியே இந்த சாம்பார் வந்து கெட்டி கொடுக்கும் தான், கெட்டியாக கொடுக்கும் தானே? சாம்பார் கட்டியே கொடுத்தது தான் ம். இந்த மசாலா தான். அதில் வந்து என்னன்னா பச்சை மிளகா, ம். கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். உங்களுக்கு காட்டும் பாரு, ட்ரம்மில் இருக்குது இப்போ. ஓகே காட்டுங்க. அப்புறமா காட்டுறோம். தக்காளியாண்ணா ம். இப்போ எவ்வளோ லிட்டரு சாம்பார் வைக்கிங்க? 4 கிலோ. 4 கிலோ. நைட்டில் வந்து 8 10. நைட்டு 8 10 போகும். கம்மி இல்லை. இந்த மஞ்சள் பருப்பு வேக வைக்கிறப்ப மஞ்சத்தூள் போட்டால் கலர் கொடுக்குமோ? அதுலேயும் கொஞ்சம் போடுவோம், இதுலேயும் போடுவோம். ஓகே. அப்போ தான் அது நம்ம இல்லைன்னா வெள்ளை கலராக இருக்கும். ஆ இது என்னன்னா சக்தி மிளகாத்தூளா? மிளகு இதான் ஒன்று, இதுதான் மெயினு. இதுதான் மெயின். ஆமாம். இதான் அந்த அரைச்ச மசாலா. பா சரியான மசாலா இருக்கே. தீவிர வரைச்சி வச்சுக்கிட்டா அப்படியே. ஏன்னா அப்பப்போ இது வறக்க முடியாது. அதால தீவிர வரைச்சி வச்சுன்னா தேவையானப்ப 2 3 ஜார் மிக்சியில் அரைச்சிக்கிட்டு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு. சாரி, என்னண்ணா தண்ணி ஆட் பண்றீங்களா? சுடு தண்ணி ஆட் பண்ணீங்களோ? ஆமாம். ஏன் என்ன ரீசனு? சீக்கிரம் வேலையாகும். சீக்கிரம் வேலையாகும். இப்போ பச்சை தண்ணி ஊற்றினா கொதிக்குது லேட் ஆகும். சுடு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் கொதிக்கும். வேலை கொதிக்க முடியும், சிலிண்டர் கம்மியாகும். அதான் ஒரு பின்னிட்டு. இது என்னன்னா வெல்லமா? வெல்லம். வெல்லம் ஏன் போடுறீங்க? அப்பதான் டேஸ்ட் வரும். டேஸ்ட் வரும் லைட்டா. புளியாண்ணா? புளி சார். ம். பட்டு பட்டுன்னு ஸ்பீடு சாம்பார்னு நினைக்கிறது. பட்டு 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 வேலை நடக்குது. ஆமா சார், இதெல்லாம் சரியான speed. timing இல்ல. இதெல்லாம் வந்து இப்படிதான் வேலை இது அப்பதான் நல்லா. நீங்க இப்ப லாஸ்டா அது ஏத்தி இறக்கும் போது நீங்க பாருங்க எப்படி இருக்குது மட்டும். இங்க பாருங்க, சரியான ஸ்பீட்ல சாம்பார் வச்சுட்டாரு. அந்த சாம்பாரோட கலர் பாருங்களேன் எப்படி இருக்குங்க. அடே எங்க அப்பா பயங்கரமா இருக்கு. இது என்னன்னா பருப்பு தனியா வேக வச்சிருந்தீங்களா? வா, பாருங்க. வச்சுக்கோங்க. பாருங்களேன் எப்படி கொதிக்கணும். அதே எங்க அப்பா சரியான கொதியா இருக்கு. கொஞ்சம் அப்பா செம்ம வாசம். சூப்பரா இருக்குண்ணா சாம்பாரோட வாசம். இப்பண்ணா இப்ப எப்படின்னா எல்லாமே கூட்டி வச்சுட்டீங்க. எவ்வளவு நேரம் கழிச்சு வந்து இறக்குவீங்க? அப்படியே ஒரு கொதி வந்தானே இறக்க வேண்டியதான். கொதி வந்தானே இறங்க வேண்டியதான். அவ்வளோ முடிஞ்சது. ஒன்றும் இல்லை, 6 நிமிஷத்துல சாம்பார் செஞ்சு முடிச்சிட்டாரு. லைட்டா தேய்ச்சி பாருங்க எப்படி இருக்க மாட்டோம். ஒன்றும் இல்லை, அப்படியே கை விட்டு பாருங்க. அது நக்கி பாருங்க. புரிச்சுட்டீங்க. வேற லெவல்ல இருக்குண்ணா. அவ்வளோதான். இப்ப வறுத்து மசாலா போட்டுருக்காங்க போல, அதோட மசாலாவோட ஃபிளேவர் அப்படியே தூக்கி கொடுக்குது. சூப்பரா இருக்குண்ணா. அந்த மசாலா தான் வந்து டேஸ்ட் கொடுக்குது ரைட்டா? அதுதான் மெயினா நமக்கு அதுதான் மெயின். அது வறக்கிறது தான் நம்ம மெயின். அது வந்து நம்ம கரெக்டா ஆயில் அதிகமாக கூடாது, ஆயில் கம்மியாக கூடாது. கரெக்டா ஆயில் கம்மியாக போட்டு நல்லா ட்ரையா வறுத்தனா தேவையானப்ப மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். ஆனா அங்க இருக்கு, வேணா வீடியோ எடுத்தானே எடுத்துங்க. இது என்னன்னா பெருங்காயத்தூளா? பாருங்க, லாஸ்டா எல்லாம் கோச்சா பிறகு போடுங்க. சாம்பார் இறக்குறப்ப போடுவீங்களா எப்படி? அப்படியே இறக்க வேண்டியதான். வேலை முடிஞ்சதுல முடிஞ்சதுல அவ்வளோதான்.
ஃபைனலாக வந்து அவங்க சாம்பார் சட்னி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன வாங்கிருக்கோம்னா அவங்களோட ஸ்பெஷல் பொங்கல், சாம்பார், இட்லி, கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி தான் வாங்கிடும். நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பொங்கல் வந்து டேஸ்ட் பண்ணலாம். பொங்கல் நல்லா கொலன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இந்த சட்னி எவ்வளோ கெட்டியாக வச்சுருக்காங்க பாருங்க, எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. தண்ணியே மிக்ஸ் கொஞ்சம் கூட அவங்க தண்ணியே மிக்ஸ் பண்ணல. ரெண்டுலுமே வெறும் அப்படியே அரைச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சட்னி பண்ணப்போ பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணாங்கன்னு. சரி, இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? நல்லா சாம்பார் டிப் பண்ணி அவங்க பண்ணுற சாம்பாரே வந்து வாசம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்காங்க, அது ரெகுலராக அரைக்கிறாங்க போல. அது போட்டோன்னே அந்த தனியா ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்குது. எடுத்துட்டு வாய்ப்பே இல்லை, சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. சாம்பாரோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. அவங்க வந்து வெறும் அந்த வெங்காயம் தக்காளியை போட்டு வந்து நல்லா வந்து வதக்கிட்டு, காய்கறி போட்டு வதக்கிட்டு சீக்கிரம் மசாலா வச்சுருக்காங்க. அந்த மசாலாவை அரைச்சு அப்படியே போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறாங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த பருப்பை மட்டும் போடுறாங்க. அவ்வளோதான் சாம்பார். அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஃபைனல் டச்சாக அந்த பெருங்காயத்தூள் போடுறாங்க. பெருங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ தூக்கி கொடுக்குது. டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க கெட்டி சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க கொடுக்குறப்ப இட்லி சட்னி மட்டும் வச்சு கொடுத்துருவாங்க. சாம்பார் வந்து தனியாக பக்கெட்டில் வச்சுருவாங்க. நீங்கள் எவ்வளோனா ஊற்றிக்கலாம், ஒரு பக்கெட்டை கூட ஊற்றி சாப்பிட்டுலாம். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த கெட்டி சட்னியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். சட்னிலாம் அல்ட்ரா சட்னி சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ கெட்டியாக, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சட்னிலாம். கார சட்னி தராங்க. நான்லாம் பொங்கல் கூட கார சட்னிலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுல. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. டேஸ்ட்டு டேஸ்ட் வேற லெவல் டேஸ்ட், சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா கறக்க முருகுன்னு அந்த குழம்பு கலப்பரு போட்டுருவாங்க போல. அது கூட அது உளுந்து போட்டிருக்காங்க. அப்படியே லைட்டாக வந்து பக்குவமாக அரைச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். அடுத்தது அவங்களோட இட்லி சாம்பார் தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். சாம்பாரோட டேஸ்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இட்லி பாருங்கள் எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய இட்லி. சார் டேஸ்ட் பண்ணலாமா? சாம்பாரை நல்லா இட்லியில் பரட்டிட்டு வேற லெவலுங்க. இந்த மாவு வந்து தினம் அவங்க அரைக்கிறாங்க. ஸோ ஸ்டாக் வச்சுல அரைக்கல. எப்படி பண்ணுறாங்கன்னா, நைட்டு அரைக்கிற மாவு வந்து புளிக்க வச்சு காலையில் வந்து ஊற்றுறாங்க. காலையில் அரைக்கிற மாவு நைட்டு அரைக்கிறாங்க. காலையிலேயும் இருக்குது, நைட்டுன்னு இருக்குது. மதிய லஞ்சு கிடையாது, ஒன்லி டிஃபன் ஐட்டம் தான். டிஃபனுக்கே ஃபேமஸ்ன்னு இந்த கடை தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நைட்டெல்லாம் அந்த ஆனியன் தோசை, ரவா தோசை, சம்பா ரவை கிச்சடிலாம் கொடுப்பாங்களாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் பரோட்டா இருக்குமா. பரோட்டாவுக்கு குருமா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். எல்லாமே இங்கே வெஜ்ஜு தான், நான்வெஜ் கிடையாது, ஒன்லி வெஜ்ஜு மட்டும் தான். இந்த சட்னி தாங்க வாய்ப்பே கிடையாது. சட்னி எல்லாம் சூப்பராக இருக்குது. கார சட்னி ரொம்ப காரமாக நல்லா இருக்கு. வடை பாருங்க, டேங்கப்பா. நான் எப்பயுமே வந்து வடை எப்படி சாப்பிடுவேன்னா சாம்பாரும் நல்லா வந்து டிப் பண்ணி ஊற வச்சு தான் சாப்பிடுவேன். டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே சாம்பார் சூப்பராக இருக்கா, கண்டிப்பாக வந்து வடையில் 4-5 கூட போடலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வடை வச்சு வந்து சாப்பாடு முடிச்சலாம். இங்கே வந்து நல்லா அதிகமாக மிளகு சீரகம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சளியெல்லாம் பிடிச்சோம்னா அந்த மிளகு சீரகத்துக்குள்ள நல்லா இருக்கும், நல்லா கேட்கும். டிஃபன்லேயும் இங்கே வந்து கொடுக்குறாங்க, அப்படி இருக்குது, சூப்பராக இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் ஒரு வடை, பொங்கல், சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது, வேற லெவல். ஸோ அடுத்ததாக வந்து அவங்களோட பூரி தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். பூரிக்கு வந்து அவங்க மசாலா கிழங்கும் கொடுக்குறாங்க, சட்னியும் கொடுக்குறாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணலாமா? எப்படி இருக்குது மசாலோட? பெஸ்ட்டு டிஃபன் கடைங்க. மந்தவெளியில் வந்து பெஸ்ட் டிஃபன் கடைனா இந்த கடையை ரெஃபர் பண்ணலாம். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. டிஃபன் ஐட்டம் சூப்பராக இருக்கு, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே இது காரம் அதிகமாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது, இது டேஸ்ட்டே இல்லைன்ற மாதிரி அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா பாய் பாய். அண்ணா இது நம்ம சேனலோட லோகோ, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டிக்கோங்க கண்டிப்பாக.